ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறீங்கன்னா, ஸோ ஒரு ஃபேமிலியில் ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலியை ரன் பண்ணணும்னா அவங்களுக்கு என்ன கமிட்மெண்ட் இருக்கும், அவங்களுக்கு என்ன நீட் இருக்கும், ஒரு 1 மந்த்துக்கு எவ்வளோ தேவைப்படுது, ஒரு எக்ஸ்பென்ஸ்ன்றது எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன தேவை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, ஸோ மில்க்கு, சோப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸு, ஸோ கேபிளு, ஃபோன் பில்லு, கரண்ட் பில்லு, ஃபுட்டு, வெஜிடபிளு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரைஸு, ஸோ பெட்ரோலு, டீசலு, ஸோ அப்புறம் வாட்டர் கேனு, இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஸோ பசங்க இருந்தாங்கன்னா காலேஜ் ஃபீஸாக இருக்கட்டும், ஸோ ஸ்கூல் ஃபீஸு, ஸோ ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸாக இருக்கட்டும், இஎம்ஐ, ஸோ கிளாத்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்ட்டில் இருப்பாங்க ஹவுஸில், ரெண்ட் ஹவுஸு, அது மட்டும் இல்லாமல் வாட்டர் கேன் டேக்ஸ், இந்த டேக்ஸ் அந்த டேக்ஸ், இதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 24,000 இருந்தால் தான் பேசிக்காக ஒரு ஃபேமிலியை ஒரு 1 மந்த்துக்கு ரன் பண்ண முடியும். ஒரு பேசிக்காக ரன் பண்ணவே 24,000 தேவைப்படுது. அதுவே இப்போது 4 பேர் தான் இருப்பான்னு பார்த்தா 4 பேருக்கான ஒரு கணக்கு தான் இது. இதுவே 5, 6, 7 பேர்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸோ கமிட்மெண்ட்ன்றது இன்னும் அதிகமாகுது, வேலைன்றது இன்னும் அதிகமாகுது. பட் இன்கம் ரீதியாக பார்த்தீங்கன்னா யாருக்குமே ஒரு இன்கம்ன்றது அவ்வளோ பெருசாக வருதான்னு கேட்டிங்கன்னா ஸோ கிடையாது. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாய்ப்பு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வாய்ப்பு மூலமாக பல பேர் நிறைய விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட தேவையான விஷயத்த, அவங்களோட ட்ரீம்ஸை எல்லா விஷயமும் ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மேபி இப்போ உங்களுக்கு தேவைப்படுதுங்களா உங்களோட கனவுகளை அடையிறதுக்கு, ஸோ உங்களோட பேசிக் நீடு அடையிறதுக்கு நீங்கள் வெளியே வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, ஓடுற காசு அப்படியே இதுக்காகவே கொடுத்துட்ருக்கீங்க, உங்களால் எதுவும் எடுத்து வைக்க முடியல, சேவிங்ஸ்ன்றது உங்களால் பண்ண முடியல. மேபி உங்களுக்கு சேவிங்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் இருந்தால் நல்லாயிருக்கும் தோணுதுங்களா? ஸோ தோன்ற நபராக இருந்தீங்கன்னா டேரெக்டாக ஸோ உங்களோட செகண்ட் சோர்ஸ் இன்கம்க்கு இந்த இடத்துல நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு டேரெக்டாக டிஎம் பண்ணுங்கள், இது என்ன கான்செப்ட், ஸோ இது என்ன விஷயம்ட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக எடுத்து பண்ண முடியும். ஸோ டெக்ஸ்ட் பண்ணுங்கள், ஸோ என்ன விஷயம் அப்டேட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ. ஸோ ஃபாலோ பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.